Hi students, welcome to Mechanics of Structures class. Mechanics of Structures la 4th unit portal frame analysis தான் படிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கான கிளாஸ்ல next problem number 2. Analyze the portal frame as shown in figure by moment distribution method and draw Bendivon diagram. ஒரு portal frame கொடுத்திருக்காங்க ABCD. portal frame உடைய ரெண்டு சப்போர்ட்டும் hinged கொடுத்திருக்காங்க and I value AB மெம்பருக்கு moment of inertia I and CD மெம்பருக்கும் moment of inertia I, BC மெம்பருக்கான moment of inertia 3I. BC மெம்பருக்கான span length 6 meter, ரெண்டு வெர்டிகல் மெம்பர்ஸ்க்கும் 4 மீட்டர் கொடுத்திருக்காங்க. தென் BC மெம்பர்ல UDL 10 kN per meter அப்ளை ஆகுது. given டேட்டால moment of inertia வேல்யூ கான்ஸ்டன்ட்டா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். that is I is equal to 1, 3I is equal to 3. to findல draw Bendivon diagram. next solution பார்த்துக்கலாம். steps ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே first stepல 3 மெம்பர்ஸ்க்கும் செப்பரேட்டா fixed and moments calculate பண்ண போறோம். then distribution factor calculate பண்ணனும். ரெண்டு வேல்யூஸையும் moment distribution tableல அப்ளை பண்ணி moment distribution tableல கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். that is support moment calculate பண்ணிடுறோம். next stepல span moments calculate பண்றோம். அதாவது simply supported beam கன்சிடர் பண்ணி ஒவ்வொரு பீமுக்கான span moments calculate பண்றோம். then Bendivon diagram வரைஞ்சிக்கலாம். சிம்பிளான ப்ராப்ளம் தான், ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல calculate fixed end moments. AB மெம்பர்ல எந்த ஒரு எக்ஸ்டர்னல் லோடும் இல்ல. therefore fixed end moment AB is equal to 0, fixed end moment BA is equal to 0. then BC மெம்பருக்கான fixed end moments. BC மெம்பர் fixed beam கன்சிடர் பண்ணிக்கிறோம். fixed end moment BC and fixed end moment CB கால்குலேட் பண்ணிக்கணும். BC மெம்பரை fixed beam கன்சிடர் பண்ணி வரைஞ்சிருக்கோம். UDL இருக்கும்போது fixed end moment WL²/12. இந்த ஃபார்முலாவை கண்டிப்பா படிச்சாகணும். ஜாயிண்ட் B ல moment anti clockwise directionல இருக்கிறதுனால FEM BC is equal to minus WL²/12. W value 10, L value 6. சப்ஸ்டிட்யூட் பண்ணி கால்குலேட் பண்ணீங்கன்னா minus 30 kN/meter. C ஜாயிண்ட்ல moment clockwise directionல இருக்கிறதுனால பாசிட்டிவ் வேல்யூ தான். therefore FEM CB is equal to plus WL²/12. வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. therefore fixed end moment CB equal to plus 30 kN/meter. next member CD, அந்த மெம்பர்ல எந்த ஒரு எக்ஸ்டர்னல் லோடும் அப்ளை ஆகல. therefore fixed end moment 0 தான். FEM CD equal to 0, FEM DC equal to 0. செகண்ட் ஸ்டெப்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். போர்ட்டல் ஃப்ரேம் சிமெட்ரிக்கலா இருக்கிறதுனால நம்ம only half of the portal frame, அதாவது left half மட்டும் தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் at joint A, இது hinged சப்போர்ட்டா இருக்கிறதுனால distribution factor 1. DF of a member at its simply supported, that is hinged end, A is equal to 1. Then DF of the member at its joint B. Then B jointல distribution factor வேணும். B jointல ரெண்டு மெம்பர் இருக்கிறதுனால ரெண்டு மெம்பருக்கும் செப்பரேட்டா கால்குலேட் பண்ண போறோம். BC மெம்பருக்கான ஸ்டிஃப்னஸ் வேல்யூல மட்டும் நம்ம half of the value தான் கன்சிடர் பண்ண போறோம். இப்போ ஜாயிண்ட் B கன்சிடர் பண்ணி ரெண்டு மெம்பரையும் எடுத்து எழுதிக்கலாம். that is BA and BC. ஜாயிண்ட் காலம்ல B போட்டுக்கோங்க. மெம்பர்ஸ்ல BA and BC. ஸ்டிஃப்னஸ் K வேல்யூ, BA மெம்பருக்கான ஸ்டிஃப்னஸ் வேல்யூ, BA மெம்பருடைய farther end, that is தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த end simply supported end இருக்கிறதுனால ஸ்டிஃப்னஸ் வேல்யூ 3I/4L. இந்த வேல்யூஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதையே ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ 3 into BA மெம்பர்ல I வேல்யூ 1 தான். therefore I வேல்யூக்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. then 4 into BA மெம்பருடைய வெர்டிகல் டிஸ்டன்ஸ் 4 மீட்டர் தான். அந்த வேல்யூவை L க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணி கால்குலேட் பண்ணீங்கன்னா K வேல்யூ 0.188. then BC மெம்பருக்கான ஸ்டிஃப்னஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கணும். BC மெம்பர் இந்த இடத்துல ஸ்டாப் ஆகல, கண்டினியூஸா இருக்கு. that is இன்டர்மீடியட் மெம்பரா இருக்கிறதுனால அதனுடைய ஸ்டிஃப்னஸ் வேல்யூ I/L தான். I/L என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ BC மெம்பருக்கான I வேல்யூ 3I, 3Iக்கு நம்ம 3 தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். therefore 3 divided by BC மெம்பருக்கான ஸ்பான் லென்த் 6 மீட்டர். therefore அதையும் என்டர் பண்ணி கால்குலேட் பண்ணீங்கன்னா ஸ்டிஃப்னஸ் வேல்யூ 0.5 கிடைக்கும். BC மெம்பர்ல பகுதி வேல்யூ தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். therefore divide by 2 போட்டுக்கோங்க, 0.25. இப்போ டோட்டல் ஸ்டிஃப்னஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். that is sigma K is equal to 0.188 plus 0.25, that is equal to 0.438. now DF, that is distribution factor for each member நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். BA மெம்பருக்கான K வேல்யூ 0.188 divided by total stiffness value 0.438. சப்ஸ்டிட்யூட் பண்ணி கால்குலேட் பண்ணீங்கன்னா 0.43. and then BC மெம்பருக்கான ஸ்டிஃப்னஸ் வேல்யூல பகுதி வேல்யூ 0.25 divided by 0.438. சப்ஸ்டிட்யூட் பண்ணி கால்குலேட் பண்ணீங்கன்னா 0.57. therefore distribution factor for BA member 0.43, distribution factor for BC member 0.57. இந்த ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளை யூஸ் பண்ணி சப்போர்ட் மொமெண்ட்ஸ், that is joint moments கால்குலேட் பண்ணிக்கலாம். மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் போட்டுக்கோங்க. அதில் எழுத வேண்டிய அந்த ஹெட்டிங்ஸ் மட்டும்
கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல ஜாயிண்ட், மெம்பர், டிஎஃப், எஃப்இஎம், ரிலீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட், கேரி ஓவர், அன்பேலன்ஸ்ட் மொமெண்ட் இல்லாத பட்சத்தில் ஃபைனல் மொமெண்ட்ஸ். therefore அது லாஸ்ட்ல எழுதிக்கலாம். ஏ ஜாயிண்ட் அண்ட் பி ஜாயிண்ட் இந்த ரெண்டு ஜாயிண்ட் தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். therefore ஏபி போட்டுக்கோங்க. மெம்பர்ஸ்ல ஏ ஜாயிண்ட்ல உள்ள மெம்பர் ஏபி, பி ஜாயிண்ட்ல பிஏ மெம்பர் அண்ட் பிசி மெம்பர் போட்டுக்கோங்க. ஏ ஜாயிண்ட்ல ஏபி மெம்பர், பி ஜாயிண்ட்ல பிஏ அண்ட் பிசி. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஏ ஜாயிண்ட்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் 1 தான். தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அட் பி ஜாயிண்ட்ல ரெண்டு மெம்பருக்கான வேல்யூ 0.43, 0.57 எல்லாமே எடுத்து டிஎஃப்கான பிளேஸ்ல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. ஏ ஜாயிண்ட்க்கு 1 அண்ட் அதர் 2 வேல்யூஸையும் என்டர் பண்ணிக்கிறோம். இப்போ எஃப்இஎம் ஏபி அண்ட் பிஏ பிசி எல்லா ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ஸும் எடுத்து எழுதிக்கலாம். ஏபி மெம்பருக்கான ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் 0 தான். பிஏ மெம்பருக்கான ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் 0 தான். பிசி மெம்பருக்கு மட்டும் -30 இருக்குது. therefore ஏபிக்கு 0, பிஏக்கு 0, பிசி மெம்பருக்கு -30 என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ரிலீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட், அதாவது ஏதாவது அன்பேலன்ஸ்ட் மொமெண்ட் இருந்தா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். இப்போ ஏ ஜாயிண்ட்ல எந்த அன்பேலன்ஸ்ட் மொமெண்ட்டும் இல்லை, அங்க 0 தான் இருக்குது. therefore தேவைப்பட்டா அதை எடுத்து எழுதிக்கோங்க. தென் பி ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டு மொமெண்ட்டை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா -30 தான் கிடைக்குது. therefore -30 வந்து அன்பேலன்ஸ்ட் மொமெண்ட். இந்த அன்பேலன்ஸ்ட் மொமெண்ட்டை அதனுடைய ரெண்டு மெம்பர்ஸுக்கும் அக்கார்டிங் டு தேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். -30 இன்டு பிஏ மெம்பருக்கான டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் 0.43 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -12.9 நம்ம அதனுடைய சைனை சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். தட் இஸ் +12.9. சேம் வைஸ் பிசி மெம்பருக்கான டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் 0.57 கொண்டு -30 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -17.1, சைனை சேஞ்ச் பண்ணீங்கன்னா +17.1. இதுதான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேல்யூஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கேரி ஓவர் பண்ணணும். இப்போ ஏ ஜாயிண்ட் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் ஆர் ஹிஞ்ச் ஜாயிண்ட் தான். அங்க வேல்யூஸ் இருந்தா நம்ம கேரி ஓவர் பண்ணி அடுத்த ஜாயிண்ட்டுக்கு கொண்டு போகணும். பட் இங்க 0 தான் இருக்குது. therefore இங்க இருந்து எந்த கேரி ஓவரும் நம்ம பண்றதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் பி ஜாயிண்ட்ல வருவோம். அங்க பிஏ மெம்பருக்கான மொமெண்ட் இருக்குது. பிஏ மெம்பருடைய ஃபாதர் எண்ட் ஏ ஜாயிண்ட் தான். ஏ ஜாயிண்ட் ஃபிக்ஸடா இருந்தா நம்ம கேரி ஓவர் பண்ணிக்கலாம். பட் ஏ ஜாயிண்ட் ஹிஞ்ச்டு சப்போர்ட்டா இருக்கிறதுனால, தட் இஸ் சிம்பிளி சப்போர்ட்டடா இருக்கிறதுனால பி ஜாயிண்ட்ல இருந்து எந்த கேரி ஓவரும் பண்ண முடியாது. therefore அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஃபைனல் மொமெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபைனல் மொமெண்ட்ஸ் போட்டுக்கோங்க. வெர்டிகலா இதனுடைய அல்ஜெப்ரிக் சம் நம்ம கால்குலேட் பண்ணி ஃபைனல் மொமெண்ட்ஸ்க்கான பிளேஸ்ல என்டர் பண்ணிக்கலாம். ஏபி மெம்பருக்கான மொமெண்ட் வேல்யூஸ் எல்லாமே 0 தான். therefore 0 போட்டுக்கோங்க. பிஏ மெம்பருக்கான மொமெண்ட்ஸ்ல 0 plus 12.9, that is plus 12.9. Then BC மெம்பருக்கான மொமெண்ட்ஸ்ல -30 plus 17.1, that is equal to -12.9. எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ பி ஜாயிண்ட்ல பிஏ மெம்பர் அண்ட் பிசி மெம்பருக்கான மொமெண்ட்ஸை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 0 தான் கிடைக்கும். therefore இங்க அன்பேலன்ஸ்ட் மொமெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கன்வென்ஷனல் மொமெண்ட் எடுத்து எழுதிக்கோங்க. கன்வென்ஷனல் மொமெண்ட் ஏ ஜாயிண்ட்ல 0 தான். ரிமைனிங் ரெண்டு வேல்யூஸும் எடுத்து எழுதி எல்லாமே மைனஸ் சிம்பிளை நீங்க போட்டுக்கணும். since support moments are Hagi moment. Next stepல free bending moment calculate பண்ணிக்கலாம். that is span bending moments calculate பண்ணிக்கணும். ஒவ்வொரு மெம்பரையும் நம்ம சிம்பிளி சப்போர்ட்டடா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏபி மெம்பர்ல எந்த ஒரு எக்ஸ்டர்னல் லோடும் அப்ளை ஆகல. therefore ஏபி மெம்பருக்கான ஸ்பான் மொமெண்ட் 0. பிசி மெம்பரை சிம்பிளி சப்போர்ட்டட் பீமா கன்சிடர் பண்ணி அதில் அப்ளை ஆகக்கூடிய அந்த யூடிஎல்கான ஸ்பான் மொமெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். சிடி மெம்பர்லையும் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அப்ளை ஆகல. therefore சிடி மெம்பருக்கான ஸ்பான் மொமெண்ட்டும் 0 தான். FBM AB equal to 0, FBM CD equal to 0. FBM BC மட்டும் நம்ம கால்குலேட் பண்றோம். சிம்பிளி சப்போர்ட்டடா எடுத்து வரைஞ்சுக்கோங்க. 10 kN UDL மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்பான் லென்த் 6 மீட்டர். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் UDL அப்ளை ஆகும்போது மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் அதனுடைய மிட் பாயிண்ட்ல தான் கிடைக்கும். அதனுடைய வேல்யூ WL²/8. திஸ் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ தான். Wக்கு 10ம் Lக்கு 6ம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கால்குலேட் பண்ணீங்கன்னா 45 kN மீட்டர். 3 மெம்பர்ஸ்க்கான ஸ்பான் மொமெண்ட்ஸும் கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல டிரா பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ஃப்ரேம் ABCD எடுத்து வரைஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல நெகட்டிவ் மொமெண்ட்ஸ், தட் இஸ் சப்போர்ட் மொமெண்ட்ஸ்க்கான பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைஞ்சுக்கலாம். ஏ ஜாயிண்ட்ல பெண்டிங் மொமெண்ட் 0 தான். பி ஜாயிண்ட்ல பெண்டிங் மொமெண்ட் -12.9. therefore ஏ ஜாயிண்ட்ல 0 போட்டுக்கோங்க. பி ஜாயிண்ட்ல BA மெம்பருக்காக ஹரிசாண்டலா 12.9 அண்ட் BC மெம்பருக்காக வெர்டிகலா 12.9 மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே மைனஸ் வேல்யூ. சேம் வேல்யூ தான் நம்ம ரைட் சைட்லையும் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஏ ஜாயிண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக டி ஜாயிண்டில் 0 வேல்யூ அண்ட் பி ஜாயிண்ட்டுக்கான சேம் வேல்யூவை சி ஜாயிண்ட்லையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தட் இஸ் சிடி மெம்பருக்கான மொமெண்ட் 12.9 அண்ட் சிபி மெம்பருக்கான மொமெண்ட்டும் 12.9 ரெண்டுமே மைனஸ் வேல்யூ தான். மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு வெர்டிக்கல் மெம்பர்ஸுக்கும் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. ஹரிசாண்டல் மெம்பருக்கான பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. தென் ஸ்பான் மூமெண்ட்டுக்கான பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் போட்டுக்கலாம். தட் இஸ் ஃபர்ஸ்ட்ல ஸ்பான் பெண்டிங் மொமெண்ட் ஏபியில் வேல்யூஸ் எல்லாமே 0 தான். பிசி மெம்பரில் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் 45 இருக்குது.
மேக்ஸிமம் பெண்டிபவுண்ட் சென்டரில் தான் இருக்கும். சிம்பிளி சப்போர்ட்டடாக இருக்கும்போது அதனுடைய பி பாயிண்ட்ல வேல்யூ 0, சி பாயிண்ட்லையும் வேல்யூ 0. தேர்ஃபோர் 2 பாயிண்ட்லையும் 0 மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் 45 மார்க் பண்ணிக்கோங்க. யூடியில் இருக்கிறதுனால அந்த பாயிண்ட்ஸை நம்ம கர்வ் லைனாக கனெக்ட் பண்ணிக்கணும். திஸ் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ. தேர்ஃபோர் ஓவர்லேப் ஆகக்கூடிய போர்ஷனை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் போர்ஷன்ஸில் மட்டும் நீங்கள் சைன் என்டர் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் பெண்டிபவுண்ட் டயக்ராம். இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் ஆன்சர். எல்லா பாயிண்ட்ஸ்லையும் வேல்யூஸையும் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இதோட இன்னைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.